நினைக்காதீங்க. சிலுக்கு மாறிங்க அது. அதை போய் தொட்டு பாக்குறீங்க. தொட்டு பார்த்தாங்க வியாபாரம் பண்ண முடியும். நாங்க பட்டு மாதிரி வளர்க்குறோங்க. நான் பிகாம் படிச்ச மொத்த அறிவியும் இந்த மாடை வளர்க்கறதுக்கே செலவு பண்ணிருக்குங்க. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. காலையில 20 லிட்டர், மத்தியானம் 20 லிட்டர், ராத்திரிக்கு 20 லிட்டர் பால் கறக்கும். பால் கறக்குமா? தீபாவளி பண்டிகை முன்கூட்டியே சொல்லிட்டா எக்ஸ்ட்ராவா 20 லிட்டர் கறக்கும். அப்படிப்பட்ட இந்த மாட்டை நான் விற்க மாட்டேன். தம்பி அந்த மாட்டை வாங்கிட்டு போய் தீபாவளி பண்டிகை டைம்ல பாலை கறந்து கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். அதுக்கு நீங்க காசு வாங்கிக்கணும். என்னடா பிச்சை காசு? கேவலம் 14,000 ரூபாய்க்காக இந்த மாட்டை நான் விற்கணுமா? 14,000 ரூபாயா? தம்பி 10,000 ரூபாய் அனுச்சே. சரி விடுங்க. அவன் 14,000 வேணா, என் 10,000 வேணா. நடுப்புற 12,000 கொடுத்து வாங்கிட்டு போங்க. சரி இந்தாங்க, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. பாக்கி 2,000 ரூபாய். இந்த சட்டையை வச்சுங்க, கொண்டாந்து தரேன். கொடையும் இருக்கட்டும், வச்சுக்க. என்னடா 2,000 ரூபாய்க்காக சட்டையும் கொடையும் கொடுத்துட்டு போறான்? அறிவு கெட்டவனே. இந்த 2 மாட்டை 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கானா இவனை விட மடை நமக்கு இந்தியாவிலே கிடைக்க மாட்டான். ஓடி வந்துரு. ஓட்டு வரானா? டேய், இனிமே நமக்கு உள்நாடுலாம் சரிப்பட்டு வராது. அதனால கள்ளத்தோணி ஏறி துபாய்க்கு போறதா நான் முடிவு பண்ணிட்டேன். துபாயா? அப்போ பேங்க்ல வாயில கடன்லாம்? கவலைப்படாத, திரும்பி வந்து கடன் அடிச்சு நம்ம புதுசா ஒரு பேங்க் ஆரம்பிச்சிடலாம். என்னடா அது வந்து என்ன வந்து போயின்னு நம்ம 2 பேரும் துபாய் போறதுக்கு கஜா மூலியமா நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். யார் அந்த கஜா? ஏங்க ஜானே, என்ன துபாய்க்கு கள்ளத்தோணில போலான்னு சொல்றீங்களே, ஒழுங்கா பாஸ்போர்ட் விசா வாங்கிட்டு போக முடியாதா? யாராவன் பாஸ்போர்ட் விசாவை எடுத்துட்டு துபாய் போனா ஒரு ஆளுக்கு 50,000 ரூபாய் வேணும். அதுவும் இல்லாம ஒரு வருஷம் வேண்டா 5,000 ரூபாய் துபாய் கூட்டு போறதுக்கு அண்ணன் விட்டா வேற ஆள் யாரு? அப்ப துபாயில இறங்கினோன்னு போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம ஊர்னா 1 2 3 ஜெயில கம்பி பண்ணுவோம். துபாயில ஏக் தோ தீன்னு கம்பி அண்டு போவோம். ஏக் தோ தீனா தெலுங்க? நீ அப்பப்ப SLCங்கிறத காட்டுற. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன எங்கயா பேச விட்டீங்க? பேசுங்க. இந்த பாருங்க, துபாய் நாட்டுல போலீஸ் எங்க இருக்கு எங்க இல்ல எல்லாம் எனக்கு அத்துப்படி. போலீஸ் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து இறக்கி விட்டுறேன். இதை விட என்னடா வேணும்? ஏன்னா எங்களை யாராவது பாத்துட்டாங்கன்னா சலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க முதல்ல சலாம் அலைக்கும் சொல்லிட்டாங்கன்னா கும் கும்னு நீங்க சொல்லுங்க. டேய் கும் கும், டேய் கும் கும். இந்த பாருங்க, புதன்கிழமை நைட்டு ஸ்டீம் போட் கிளம்புது. நீங்க மறக்காம 2 அரபு ட்ரெஸ் கொண்டு வந்துருங்க. துபாயில இருக்கிற தமிழர்கள்ல பாதி பேர் நான் அனுப்புறவங்க. நீங்க அங்க இறங்கணும்னு என் பேரை சொல்லுங்க, நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. நான் அப்பவே சொல்ல, அண்ணா மட்டும் துபாயில எலெக்ஷன்ல நின்னாரு. இவர் இறக்கி விட்டு ஆளுங்க ஓட்டு போட்டாலே போதும், இவர் முதலமைச்சராகவே ஆயிடுவாரு. அப்ப நீங்க ஏன் எங்களோட துபாய் வரக்கூடாது? எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு கடைசி தோணியில நான் மட்டும் தனியா வரேன். இப்ப நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ரெடியா? பணம் ரெடியா? இந்த அரபு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? பாதி பொட்டி அதுவே அடைச்சு விட்டுது. நீச்சல் தெரியுமா? நீச்சலா? என்னங்க திடீர்னு இப்படி கேக்குறீங்க? உனக்கு நீச்சல் தெரியுமா? உனக்கும் தெரியாதா? ஐயோ, நீச்சல் தெரியாதா? கத்துக்குங்க, அடுத்த மாசம் போலாம். திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நாங்க நீந்திரங்க. கவலையப்படாதீங்க, நல்ல அலை அடிக்கிற இடமா பார்த்து நிறுத்துற. நீங்க குதிச்சீங்கன்னா அந்த அலையே உங்களை கரையில் சேர்த்துரும். ஏன்னா துபாய் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தூக்கி முடிச்சா துபாய் அவ்வளவு சீக்கிரமா போயிடும். இல்லடா, அண்ணா அவளை வேகமா ஓட்டு. இத பாருங்க, நாங்க கொஞ்சம் கண்ணா கூட ஏத்தி விட்டுருங்க, இல்லன்னா போட் அடுத்த ஸ்டாப்பிங் போயிடும். ஏண்டா SLC, கடல்ல எதிரா ஸ்டாப்பிங் இருந்தா மூழ்கிடாது? ஐயோ, இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க, என்னால தாங்க முடியல. வாங்க. இந்த பாருங்க, நீங்க எங்கேயோ உட்கார்ந்துருங்க. தூக்கம் வந்தா படுத்து தூங்க. யாராவது கேட்டா கஜாக்கா தோஸ்த் அப்படின்னு சொல்லுங்க. சரிங்கண்ணே. கஜாக்கா தோஸ்த். கஜாக்கா தோஸ்த் தங்கமான மனுஷன்ல பின்ன இல்லையா? ஏய், இவரால எத்தனையோ பேர் துபாய்க்கு போய் பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க. ஏண்டா, முன்னாடியே இந்த கஜாவை பிடிச்சு துபாய்க்கு போகணும்னு ஏன் நமக்கு தோணல? அது எதுக்கு ஒரு நேரம் வர வேணா? எந்திரிக்க எந்திரிக்க, துபாய் வந்துருச்சு. துபாயா? அதுக்குள்ளயா? நான் போட்ட வேகமா ஓட்டினேன், அதுவும் குறுக்கு வழியில போனேன். தேடி பாத்தியா? பாருங்க, பொழுது விடிஞ்சு முகம் தெரியறதுக்குள்ள கடல்ல குதிச்சு கரைக்கு போயிடுங்க. கஜா, உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம். நாங்க மட்டும் துபாய் போய் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டோம். உங்களுக்கு மாசம் மாசம் 100 ரூபாய் பணம் அனுப்புறோம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். அண்ணே, எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, நீங்க தானே எங்களுக்கு கடவுள். உங்களுக்காக பாத்தியாலாம் ஓதுறோம். இந்த பாருங்க, பொட்டியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுங்க. போட்டு நிப்பாட்டுறேன், குதிச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். மூக்க புடிச்சு குதிடா. பொழுதுதே. யா அல்லாஹ். சீக்கிரம் வாடா, அண்ணன் நடக்குது. என்னடா அவசரம்? அவசரமா? துபாய் போலீஸ் நம்மள இந்த ட்ரெஸ்ல பார்த்தாங்க, கம்பி என்ன வேண்டியதுதான். முதல்ல அரபு ட்ரெஸ் மாட்டிப்போம். ஏண்டா, தண்ணியில வந்திருக்கோமே, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்காது?
எஸ்எல்சி இப்படி கேப்பன்னு தான் பிகாம் ஏற்கனவே ஐடியா பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பால் கவர்ல போட்டு வச்சிட்டேன். நீ பிகாம் எந்த ஸ்கூல்ல படிச்சியோ தெரியாது, படிப்பு தவிர எல்லா விஷயமும் நல்லா கத்துட்டு இருக்க. ஓகே. என்ன என்ன பார்த்தா ஷேக் மாதிரி இருக்கா? சூப்பரா இருக்குது. என்ன பார்த்தா எப்படி இருக்கு? பேக் மாதிரி இருக்கு. கோச்சுக்காதடா டேய். ஏண்டா துபாய் பீச்ல என்ன கல்லுங்களா இருக்குது, ஒருத்தர் சிலையும் காணா? சிலை வைக்கிற அளவுக்கு இங்க பெரிய மனுஷங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் நாம வந்துட்டுமே, வச்சிருவாங்க. இல்ல நம்ம யாருக்காவது வச்சிருவோம். டேய், அவங்க 2 பேரும் நம்மளையே பாக்குறாங்கடா. அவங்க பாக்குற பார்வையே வேற சரியில்லை. ஒருவேளை நம்மள புடிச்சு கொண்டு போய் துபாய் ஜெயில வச்சிருவாங்களோ? துபாயில ஜெயிலெல்லாம் வைக்க மாட்டாங்க, நடு ரோட்ல நிக்க வச்சு கல்லாலேயாச்சு கொண்டு வாங்கலாம். அதான் இவ்வளவு கல்லா இருக்கா? பயந்தவங்க பாக்குறதெல்லாம் பேயாதான் தெரியும். நான் நினைக்கிறேன் அவங்களும் நம்மள மாதிரி புழைக்கிறதுக்கு தான் துபாய்க்கு வந்திருப்பாங்க. இன்னும் ட்ரெஸ் கிடைக்கலையே என்னவோ. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. அப்ப நீ நீந்தி ஊருக்கு போ, நான் பணம் சம்பாரிச்சு லெட்டர் போடுறேன். நானும் வரேன்டா. என்ன வேகமா ஏறாங்க பாரு. என்ன இருக்காதா? எதுக்குடா அவங்க 2 பேரும் நம்ம பொட்டியை பிடிங்கிட்டு ஓடுனாங்க? நான் அப்பவே சொல்ல, இந்த மாதிரி ட்ரெஸ் அவனுக்கிட்ட இருந்திருக்காதுடா. அவன் இப்ப என்ன செய்யலாம்? நேரா ஊருக்குள்ள போவோம். ஒரிஜினல் ஷேக் கூடிய நட ஒட பாவனை எல்லாம் கவனிச்சு அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுவோம். யாரோ ஷேக்க பிடிச்சி நைஸா அந்த புறத்துக்குள்ள நுழைஞ்சிருவோமா? ஏய், துபாயில தண்டனை எல்லாம் வேற மாதிரி தெரியுமா? ஐயோ, எவ்வளவு அழகான ஊர். நம்ம ஊரும் இருக்குதே, எவ்வளவு பெரிய கடலு, அதுல கப்பல்லாம் வேற இருக்குடா. நாம 10,000 ரூபாய் செலவிச்சது வீண் போகல. டேய், சும்மா சொல்லக்கூடாது. கஜா நம்மளை எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாரு பாத்தியா? கஜா, நீ தெய்வம் பா. போலாம். இங்க பஸ் லாரி எல்லாத்துலயும் மலையாளத்துல எழுதிருக்காங்களேடா. மாடையா, உனக்கு முன்னாடியே நான் பாத்துட்டேன்டா. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நாளைக்கு 4 பேர் துபாய் வராங்கண்ணா, கேரளால இருந்து 400 பேர் வராங்கடா. ஓ, அப்படியா? டேய், என்னடா இது? துபாயில நம்மளை தவிர யாருமே அரபு ட்ரெஸ்ஸே போடல. ஒருவேளை துபாயில இன்னைக்கு லீவா இருக்குமோ? மாடையா, எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்குடா. என்னடா 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு சந்தேகமா இருக்குன்ற? பேசாம வா. டேய், என்னடா அது லுங்கிலாம் கத்துக்கிறாங்க? இது துபாய் தானா? அதோ பாரு, ஒரு அம்மா பேஷ்டி கட்டின்னு வராங்க. டேய், இங்க பாரு. ஐயோ, மோசம் போயிட்டுமே. இது கொச்சின்னு. டேய், அந்த கஜா கம்னாட்டி நம்மளை ஏமாத்திட்டான்டா. அப்போ நான் கொடுத்த 10,000 ரூபாய் காலியா? அந்த கஜா மட்டும் என் கையில கிடைக்கட்டும். பட்டாடா. ஏய், அவனை திட்டி என்னடா பிரயோஜனம்? நமக்கு எங்க போச்சு புத்தி? நமக்கு என்னடா நமக்கு? உனக்கு எங்கடா போச்சு புத்தி? பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னீங்க, பூகோளமே படிச்சது கிடையாதா? துபாயில எதுடா கொச்சின்? சரி, நான் தான் வந்துட்டேன் தெரியாம. நீ எதுக்கு வந்த? துட்டாசை தானே? விதிடா விதி. பசுவை வித்து பேங்கை ஏமாத்தி கடல்ல குதிச்சு இவ்வளவும் பண்ணி கேரளாவுக்கா வந்திருக்கோம். இப்ப என்னடா பண்றது? முதல்ல ட்ரெஸ் அவுத்துவோம். இந்த ட்ரெஸ்டா போ.
என்னடா இது துபாய் ஹோட்டல் மாதிரியே இருக்குதே. இதுவும் துபாய் மாதிரி தான்டா. இன்னும் கொஞ்ச நாள்ல துபாய்க்காரங்க கள்ளத்தோணி ஏறி கேரளா வந்தாலும் ஆச்சரியம் இல்ல. உள்ள போலாம் வா. Salam alaikum. Salam alaikum. May I help you, sir? We are from Dubai. We want double room. Now urgent bathroom. Dubai SLC. Sure, that way. Thank you. Wish you the same. Thank you. இவங்க இங்கேயும் வந்துட்டாங்களே. ஐயோ, இந்த சீடிங்க நாம இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சாங்க. அத உங்ககிட்ட எச்சரிக்கை பண்ணதான் ஓடியாந்தோம். என்ன எச்சரிச்சது போதும், நீங்க எச்சரிக்கையா நடந்துங்க. டேய், அவனுங்க கண்ணுல படாம எங்கேயாவது ஓடி போங்க. போங்கடாமா. ஏண்டா பொட்டியை கொடுத்தாங்களே மடப்பசங்க, சாவியை கொடுக்க கூடாது? தேடகரம் பார். மெல்ல மெல்ல. டேய், பயணி ஆண்ட விபூதி மாதிரி இருக்கு. சிஷி இல்லடா, இது உப்பு. என்னடா? டேய், இது போதை மருந்து, மயக்க வஸ்துடா. ஆமா, அவங்க நம்மள மயக்கி என்ன செய்ய போறாங்க? கற்பழிக்க போறாங்க. போடா. டேய், இது வெள்ள அபின். கொஞ்சோண்டு இதை நாக்குல தடவனா போதும், 4 நாளைக்கு சுரணியே இருக்காது. இதை இவனுக்கு வெளிநாடு கடத்தானுங்க போல இருக்கு. அதான் ஆள் மாதிரி நம்ம கையில கொடுத்துட்டானுங்க. நீ சொல்றத பார்த்தா இது விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கே. ஆமாண்டா, இந்த பொட்டியில இருக்கிறது வரைக்கும் கிட்டத்தட்ட 7-8 லட்சம் போகும். 7 லட்சமா? இதை நாம வித்தா நமக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு 7 வருஷம், எனக்கு 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை கிடைக்கும். மரியாதையா போலீஸ் எடுத்து கொடுத்துருவோம். அவங்களா பார்த்து ரிவார்டு எதனா கொடுப்பாங்க. ட்ரெஸ் கழட்டு. ஏய், உள்ளுக்கு எதனா ட்ரெஸ் போட்டிருக்கல? இருக்கு. பெட்டை மாட்டு பாத்ரூம்ல இத்தனை நேரம் எந்த இருக்காയിരുന്നു? பாத்ரூம்ல என்ன செய்வாங்க? அசிங்கமெல்லாம் கேக்குறாங்க. ஊனு கழிங்க. பாத்ரூம்ல ஊனு கடிக்குது. வேற எங்க கழியுது? எந்த அளவு வரணும் பட்டிடமோனே. என்ன பட்டி மோனா? எங்க அப்பா பேர் இவனுக்கு எப்படி தெரியும்? பட்டாபி சுருக்கி பட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. பட்டினா நாயின்னு அர்த்தம்டா. நீ பொட்டியை தூக்கினு வா. വിക്ടർ, ഇവര് സാധാരണ ആൾക്കാരല്ല, വലിയ തന്ത്രശാലികളാണ്. 5 நிமிஷத்துல அராப் ட்ரெஸ்ல இருந்து பேண்ட் ஷர்ட்டுக்கு வந்துட்டானுங்க. எப்ப மாட்டுவோம், அவனு பயமா இருக்குடா. நீ சத்தம்